Welcome to Liwin Funsta channel. இன்னைக்கு 24th February ஒரு current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of the banking awareness video courses available with free ebook and MCQs. 1 year subscription க்கு successful double dine அப்படின்ற coupon code யூஸ் பண்ணீங்கன்னா you can get it in 50% offer. So the first news is fastest batter to reach 14,000 ODI runs. Breaking Sachin Tendulkaroட ரெக்கார்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸாக விராட் கோலி தான். இப்போ நடக்கிற அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் தான் he made that. துபாயோட இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் UAEல இந்தியாவோட மேட்சஸ் மட்டும் தனியாக அங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே he made this feature. ஸோ விராட் கோலி இஸ் ஃபர்ஸ்ட் நவ், சச்சின் தெண்டுல்கர் இஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து குமார் சங்கக்காரா. அண்ட் இதில் இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் ஹவு மச் அப்படின்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் டேக் அ லுக் அட் இட். ஸோ அதுக்கப்புறம் ஆக்டேன் சிட்னி கிளாசிக் டைட்டில் அப்படின்ற ஒரு டைட்டிலில் வந்து இந்தியன் ஸ்குவாஷ் பிளேயரான இவர் he made a comeback after ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம். ஸோ he announced his retirement in 2023. அதுக்கப்புறம் வந்து இந்த டைட்டில் வின் பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வாட் இஸ் ஹிஸ் நேம் அப்படின்னா சௌரவ் கோஷல். ஸோ சிட்னி ஆஸ்திரேலியாவில் நடந்தது தான் இந்த ஆக்டேன் சிட்னி கிளாசிக். ஸோ ஏப்ரல் 2023 he announced his retirement. அதுக்கப்புறம் he rejoined PSA tour and January 1st. ஸோ now he defeated எல்லா ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ் எல்லாத்துலேயும் எந்த மாதிரியான விஷயங்கள் he done and he came again and win this title அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. now அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் so far என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. World 10 in squash, 12 medals வந்து மேஜர் டோர்னமெண்ட்ஸில் he received and இந்தியாவோட மோஸ்ட் டெக்கரேட்டட் ஸ்குவாஷ் பிளேயர் வந்து இவர் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ that's it. தென் ஃபாதர் ஆஃப் ஒடிசி டான்ஸ் who passed away, அவரோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, which is மயதர் ரவுத். ஸோ இவரை பற்றி நிறைய ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு தடவை பாருங்கள், பிகாஸ் சர்டன் ஆபிச்சுவரிஸ் மட்டும்தான் இப்போல்லாம் கேட்குறாங்க. தேர் இஸ் நோ மச் ஆபிச்சுவரி நியூஸ் நவடேஸ். ஸோ வெயிட்டேஜ் லெஸ்ன்றதுனால யூஸ்வலாக யூ கேன் நெக்லெக்ட் 1 or 2 மார்க்ஸ்க்கு மேக்ஸிமம் மேலே, அதுக்கு மேலே போகாத ஒரு செக்ஷனை வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பட் இதை ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் இஃப் யூ வாண்ட் யூ கேன் சி, பிகாஸ் இது வந்து இந்த ஆபிச்சுவரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் he made most of the changes. லைக் ஒடிசியை வந்து ஸ்கல்ப்சரல் பிரின்சிபல்ஸ் எல்லாம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி he co-founded கலா விகாஸ் கேந்திரா, ஃபர்ஸ்ட் ஒடிசி டான்ஸ் இன்ஸ்டிடியூட்டே இந்தியாவில் அதுதான். அண்ட் ஜெயந்த் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒடிசி டான்ஸவே வந்து he was the one who structured and சில தியரிஸ் எல்லாம் he brought into the dance. அப்புறம் he is the first guru to choreograph கீதா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒடிசி டிபார்ட்மெண்ட் அட் ஸ்ரீராம் பாரதிய கலா கேந்திராவில் he was the head அண்ட் கோரியோகிராஃப் பண்ணதெல்லாம் கொடுத்துருக்காங்க. he trained the ஒடிசி dancers including famous ones அவரோட பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க. and these are his awards and what is his life so far ன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. so that's it. then Times Higher Education World Reputation Ranking 2025ல எந்த யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட்டில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸாக ஹார்வர்ட் தான். ஸோ ஹார்வர்ட் செகண்ட் பிளேஸில் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் MIT ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 300 யூனிவர்சிட்டிஸை 38 கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்து தே ரேங்க்ட். ஸோ இதில் யூஎஸோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது. டாப் 7ல் ஒரே ஒரு UK இன்ஸ்டியூட் ஆக்ஸ்ஃபோர்ட் மட்டும்தான் இருக்குது. மித்த எல்லாமே வந்து மிச்ச 6 எல்லாமே வந்து யூஎஸோடது. ஸோ IISc பெங்களூர், IIT டெல்லி, IIT மெட்ராஸ், IIT பாம்பே இதெல்லாம் வந்து யூஸ்வலாக ரேங்கிங்கில் இருக்கிறது. பட் அது எல்லாமே வந்து அதோட யூஸ்வல் பிளேசஸ்லேருந்து ட்ராப் ஆகி எல்லாத்தோடைய பேட்டர்னுமே பாருங்களேன். 201 to 300க்குள்ளே அந்த பேண்டுக்குள்ளே இந்த எல்லா இன்ஸ்டியூட்டுமே விழுந்திருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி IIT பாம்பே வந்து ரேங்கிங்லேருந்தே வெளியே வந்திருக்கு. ஸோ விச் இஸ் ஆல்சோ நம்மளோட எஜுகேஷனுக்குள்ளே தேர் இஸ் சம்திங் ராங். ஸோ அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு. ஸோ வி ஹாவ் டு ஃபிக்ஸ் இட் ஆர் ரெக்டிஃபை இட். அது இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கா. அண்ட் ஆல்சோ சிக்ஷா அனுஷாதன் அப்படின்ற புவனேஸ்வரில் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 201 to 300 பேண்டுக்குள்ளே என்டர் ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்மளோட ரேங்கிங்கில் இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கலாம். பட் நம்ம ட்ராப் ஆகிருக்கிறது இஸ் அலாமிங் இல்லையா. ஸோ அதுவும் வந்து வி ஹாவ் டு லுக் இன் டு இட். ஸோ ரீசெண்டாக நடக்கிற டிஸ்டர்பிங் யூனிவர்சிட்டிஸ் ரிலேட்டடாக இருக்கிற அந்த ரேசிசம் ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே வந்து இட்ஸ் அன் இண்டிகேஷன். ஸோ அந்த மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு கோ மச் இன் டு த பாலிட்டிக்ஸ். பட் தெரிஞ்சுக்கோங்க ஒரு என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் பீப்புள் ஆர் தேர் நவடேஸ். ஸோ எதை பற்றி பேசுனா
யூ வில் கெட் மோர் வியூஸ் அண்ட் லைக்ஸ். ஸோ எதை பற்றி பேசுனா அவ்வளோதான், அவங்கள முடிச்சிடுவாங்க அப்படின்னு இருக்கோம். ஸோ வேர்ல்ட் ரெப்யூட்டட் ரேங்கிங் மெத்தடாலஜி என்ன இருக்குன்னா, ஓட் கவுண்ட், ரிசர்ச்க்குவான ஓட் கவுண்ட் இருக்கும். ஸோ அகாடமிக் ரிசர்ச்சில் ரெப்யூட்டேஷன் அவங்களோட இது இருக்கணும். டீச்சிங் ஓட் கவுண்ட் இருக்குது. ஸோ டீச்சிங்கையும் தே வில் செக். ரிசர்ச் பேர்வைஸ் கம்பேரிசன்லாம் டைரக்ட் இன்ஸ்டிடியூஷனல் கம்பேரிசன்லாம் இருக்கும். டீச்சிங் பேர்வைஸ் கம்பேரிசன், ரிசர்ச் ஓட்டர்ஸ் டைவர்சிட்டி, டீச்சிங் ஓட்டர்ஸ் டைவர்சிட்டி, இப்போ இருக்கிற ரிசர்ச். ஸோ ஐ தாட் ஆஃப் டூயிங் த பிஹெச்டி, பட் அதில் உள்ள என்விரான்மெண்ட், அதில் நிறைய டாக்ஸிசிட்டி இருக்குது. லைக் they don't treat us as research fellowship இருக்கிற பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நிறைய பாலிட்டிக்ஸ்லாம் இருந்தது, which I don't want to face at all. ஸோ அதனால் I didn't go much, but it is quite பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்லேயே it is there. ஸோ அந்த பாலிட்டிக்ஸ் எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு வேணும்னா யூ கேன் டூ. ஸோ அந்த மாதிரியானதான் ரிசர்ச் இஸ் நவ் இன் இந்தியாவுக்குள்ளே மோஸ்ட்லி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் வெரி ஹார்ட். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். இப்போ இந்த ட்ராப்புமே அதை தான் இண்டிகேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see. Then which country has the highest defense budget in 2025 ஸோ ஆப்வியஸாக USA தான். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது சைனா, அப்புறம் ரஷ்யா, நம்ம 4th பிளேஸில் இருக்கோம். ஸோ இந்த 4th அந்த இப்போ டாப் 10 ரேங்கிங் வந்து இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. தென் அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் இட். நம்மளோட பட்ஜெட்டில் வந்து 13% வந்து நம்ம டிஃபென்ஸ்க்கு மட்டுமே ஒதுக்கியிருக்கோம். ஸோ விச் இஸ் ஆல்சோ சம்திங் they mentioned here. ஸோ எவ்வளோ lakh crores and billions ரெண்டுலேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4th பவர் ஸ்கோரில் இருக்கோம் நம்மளும். ஸோ ஜெட் வார்ஷிப்ஸ் இதெல்லாம் வந்து இப்போது ரீசெண்டாக யூஎஸில் இருந்துமே வந்து we are planning to buy certain aircrafts. ஸோ அதுவுமே வந்து இம்பார்ட்டண்ட். ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க, இவ்வளோ அதிகமாக பட்ஜெட் ஃபார் டிஃபென்ஸ்க்கு எதுக்கு பண்ணுறாங்கன்னா, ஆப்வியஸாக ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இன் வார்ஃபேர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நியூக்ளியரில் நாங்கள் மட்டும்தான் வச்சுருப்போம், நீங்களாம் வச்சுருக்கக்கூடாதுன்னு அந்த 5 countries மட்டும் சொல்கிறதெல்லாம் வந்து விச் இஸ் நாட் குட். ஸோ அவங்க தான் வந்து சூப்பர் பவர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள், நியூவான்சஸ். ஸோ இவங்கள இந்த கண்ட்ரியை வந்து நம்ம டார்கெட் பண்ணால் தே கேன் ஃபைட் பேக் அப்படின்னு இருக்கிற countries they won't touch. ஸோ அப்போ அந்த நம்மளோட strength in defense we have to show. ஸோ அதுக்காக they are doing these kind of things. ஸோ அது நமக்கு வர சொல்ல முடியாது. பட் expected to rise due to generation weapons and cyber threatsனால. அண்ட் புது புது அட்வான்ஸ்மெண்ட்டும் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா எல்லாருமே. ஸோ நம்மளும் வந்து கோப்பப் பண்ணலைன்னா they will take advantage of our country. ஸோ அதனால் we have to do certain things. ஸோ அதான் பண்ணுறாங்க. தென் பேங்க் கிரெடிட் க்ரோத் டு NBFC வந்து 2024 டிக்ளைன் ஆயிருக்கான மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆர்பிஐலேருந்து வந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே படிச்சிருந்தீங்கனாலே யூ நோ வாட் இஸ் த ஆப்வியஸ் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்பிஐயோட இன்க்ரீஸ் இன் ரிஸ்க் வெயிட் ஆன் NBFC லோன்ஸ். ஸோ இது என்னன்னு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் நோ நாட் இன் PSR. ஸோ இது FSRலேயே கொடுத்துருந்தாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்லேயே வந்து NBFCயோட கிரெடிட் க்ரோத் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 16% இருந்தது 22% ஆயிருக்கு. ஸோ அது வந்து ஒரு க்ரோத் இருக்குது தான். பட் அந்த டியூ டு த ஹை பேஸ் எஃபெக்ட்னாலையும், ஸோ இதை வந்து நம்மளால் கால்குலேட் பண்ணவே முடியாது. ஸோ நிறைய இடத்துல பேஸ் எஃபெக்ட், நம்ம ஜிடிபி க்ரோத்தே வந்து பேஸ் எஃபெக்ட்னால தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குன்ற ஒரு கைண்ட் ஆஃப் ஒப்பீனியனும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம. பட் இன்க்ரீஸ்டு ரிஸ்க் வெயிட் ஃபார் கன்சியூமர் லெண்டிங் ப்ரிஸ்கிரைப்டு பை RBI இன் November 2023 இதுலேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நவம்பர்லேருந்து என்ன பண்ணாங்க RBI அப்படின்னா, NBFCஸ்க்கு ஒரு இஷ்யூ கொடுத்தாங்க. தட் NBFCஸ்க்கு கொடுக்குற லோன்ஸ், பேங்க் வந்து NBFCஸ் ஹாவ் தேர் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் பேங்க்கு, அப்புறம் டிபென்ச்சர்ஸ், அந்த மாதிரியான வேரியஸ் இதில் இருக்குது. ஸோ NBFCஸ்லேருந்து தான் தே வில் கெட் மோர். ஸோ இப்போ நம்ம February புல்லட்டினில் பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் NBFCஸோட பாரோவிங் வந்து 39% வந்து பேங்க் பாரோவிங்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து டிபென்ச்சர்ஸ்க்கு போயிருப்பாங்க அண்ட் மற்ற இதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ்க்கெல்லாம் அவங்க போயிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டே வந்து NBFCஸ் அவங்களோட பாரோவிங்ஸே வந்து பேங்க்லேருந்து தான் வாங்குகிறாங்க. பட் அந்த NBFCயே நிறைய ஹை ரிஸ்க்
வாட் டு சே ஹை ரிஸ்க் லோன் ப்ரொவைட் பண்ணுறவங்க தானே. ஸோ அவங்க டிஸ்டர்ப் ஆனால் பேங்க்கும் டிஸ்டர்ப் ஆகிற ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் பேங்க்ஸ் ஆர் மோஸ்ட்லி இந்த பேங்க் பாரோவிங்ஸ் வந்து எல்லா பேங்க்ஸுமே இருக்கும். நாட் தட் ப்ரைவேட் பேங்க்ஸ் மட்டும் இருக்காது, ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் தட் வில் ஹாவ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், ஸோ நேஷனலைஸ்டு 11 நேஷனலைஸ்டு பேங்க்ஸும் இருக்கும், எஸ்பிஐயும் ஆஃப்கோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 12 பேங்க்ஸ் ப்ளஸ் ப்ரைவேட் பேங்க்ஸ் இது எல்லாமே அஃபெக்ட் ஆகுன்றதுனால பேங்க்ஸுக்கு ஒரு இன்டிமேஷன் நவம்பர் 2023 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இஃப் யூ ஆர் கிவிங் லோன் டு என்பிஎஃப்சி அதுக்கான ரிஸ்க் வெயிட்டடை வந்து அதிகமாக்கினாங்க. 150%, 125%ன்னு கூட்டினாங்க எல்லாத்தையுமே. ஸோ அதுக்கப்புறம் பேங்க்கோட லோன் ஃபார் என்பிஎஃப்சிஸ் கம்மியாயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் தே ஹாவ் டு ரிசர்வ். இவங்களுக்கு லோனு கொடுத்துட்டு அவ்வளோ அமௌண்ட்டை ரிசர்வ்லையும் வைக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கம்பெனிஸ்க்கு பார்த்து அவங்க லோன் கொடுத்துட்டு போயிடலாமேன்ற மாதிரியான இது இருக்குது. ஸோ அதனாலையும் என்பிஎஃப்சியோட கிரெடிட் க்ரோத் வந்து ஸ்லோ டவுனில் இருக்குது. 16% 22% வந்து விச் இஸ் ஸ்லோ தான். ஸோ திஸ் இம்பேக்ட் வாஸ் எஸ்பெஷலி ப்ரொனவுன்ஸ்ட் ஃபார் என்பிஎஃப்சி அப்பர் லேயரில் இருக்கிற என்பிஎஃப்சி. ஸோ யூ ஷுட் நோ 4 லேயர் ஆஃப் என்பிஎஃப்சிஸ் இருக்காங்க. அப்பர் லேயர், டாப் லேயர், மிடில் லேயர், லோவர் லேயர். ஸோ இந்த டாப் லேயர் எசென்ஷியலி இட் ஹேஸ் டு பி எம்டி. ஸோ டாப் லேயரில் இருக்கிற என்பிஎஃப்சிஸ் வந்து யூஸ்வலி தே ஹாவ் டு பி எம்டி. அதை வந்து ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்கிற என்பிஎஃப்சியை மட்டும்தான் டாப்பில் வைப்பாங்க. ஸோ இட் வில் பி எம்டி ஆல்வேஸ். பட் அப்பர் லேயரில் இருக்கிறது தேர் ஆர் ஒரு 15 என்பிஎஃப்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மிடில் லேயர், லோவர் லேயர், பாட்டம் லேயர். ஸோ இந்த மிடில் லேயர், பாட்டம் லேயர் கூட அந்தளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. பட் அப்பர் லேயர் வில் ஃபெயில் ஆச்சுன்னா, அதில் ஏதாவது ஒரு கம்பெனி ஃபெயில் ஆச்சுன்னா தேட் வில் ரிப்பிள் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் எக்கனாமியில். அதனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அவங்க மேலே போடுவாங்க. அதனால தான் இந்த செக்ரிகேஷனே ஆர்பிஐ பண்ணியிருக்கிறது. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு லெண்டிங் வந்து அது கம்மியாக இருக்குது, ஆர் அவங்களோட கிரெடிட் க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது. 4 இயர் லோ 6.7% தான் கிரெடிட் க்ரோத். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப்எஸ்ஆரில் 22% கொடுத்துருக்காங்களா. பட் இப்போ இருக்க நிலைமை என்ன, 6.7% தான் இருந்திருக்கு. ஸோ ரிஸ்க் வெயிட்ஸ் ஆன் பேங்க் லோன்ஸ் டு என்பிஎஃப்சிஸ் வந்து இதுக்கான காரணம் காஸ்ட்லியர் ஃபார் பேங்க்ஸ் டு கிவ் லோன். ஸோ பேங்க்குக்கு வந்து தேட் வில் பி காஸ்ட்லி இல்லையா. அதனால் லெண்டிங் வந்து டியூ டு எக்கனாமிக் அன்சர்டனிஸை வந்து இருக்குது இப்போது. ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் பேங்க்ஸ் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா, ஆர் என்பிஎஃப்சி ஃபெயில் ஆச்சுன்னா தேட் வில் அது அப்படியே ரிப்பிள் எஃபெக்டாக ஹோல் ஆஃப் த எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணுன்றதுனால இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் யூஸ்வலாக நம்மளோட கிராஸ் என்பிஏவோட இது பார்த்ததுக்கப்புறம் நிறைய டேட்டாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நெட் என்பிஏல நம்மளுக்கு வந்து கிராஸ் என்பிஏல என்ன தான் நம்ம 2 டிஜிட்ஸில் இந்த மாதிரி இருந்தாலும் நெட் என்பிஏ பார்க்கும்போது 0 அந்த மாதிரிலாம் இருக்கும். பிகாஸ் ஆஃப் த ப்ரொவிஷன் வி மேட். ஸோ அந்த ப்ரொவிஷனுக்கான ஸ்ட்ரிக்ட் பேசல் நார்ம்ஸில் சொன்னதை விட அதிகமாக ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ அதை விட அதிகமாக சர்டன் பேங்க்ஸ் ஹேவ். ஸோ தட் இப்போ இருக்க நிலைமை விச் இஸ் நாட் ஸோ குட். அதனால ஸோ என்பிஎஃப்சியோட ஃபண்டிங் சோர்ஸே வந்து அடியாகிறதுனால இட் இஸ் நாட் ஸோ குட் பொசிஷன். ஸோ 2022 இருந்தே இட் இஸ் டிக்ளைனிங். Strong credit growth previously, NBFCs were key borrowers from bank in earlier years before 2022. But அதுக்கப்புறம் it is steadily கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ என்பிஎஃப்சி அண்ட் எக்கனாமியோட இம்பேக்ட் என்ன அப்படின்னா ஃபண்டிங் சேலஞ்சஸ். ஸோ இதனால் ஏன் முதல்ல என்பிஎஃப்சிஸ்கிட்ட போய் லோன் வாங்குவாங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஆல்ரெடி அவங்களோட சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படின்னா பேங்க் கிட்ட தே கான் கோ ஆப்வியஸாக. ஸோ இந்த மாதிரியான என்பிஎஃப்சிஸ்க்கு போனால் தே நீட் த பிஸ்னஸ் ரன் ஆகிறதுக்கு தே நீட் ஃபண்ட். ஸோ என்பிஎஃப்சிஸ் கொடுக்குற அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் அவங்க பே பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. தே வில் பியர் த ரிஸ்க். ஸோ அவங்க பேங்க் கிட்டேருந்து ஃபண்ட் வாங்கியோ இல்லை டிபெஞ்சர்ஸ் மூலியமாகவோ ஏதோ சம் வேல ஃபண்டிங் வாங்கிட்டு, பிகாஸ் சின்ஸ் ஏன் என்பிஎஃப்சிஸ்க்கு ஃபண்டிங் சோர்ஸஸ் அவுட் சைடில் இருக்குது அப்படின்னா என்பிஎஃப்சிஸ் டோன்ட் ஹாவ் demand deposits. So demand deposits நம்மள மாதிரி people can't do demand deposits in NBFCs, but there are NBFCs which have demand deposits. அது தனி. So generally if you speak NBFCs don't have demand deposits. So அது இருக்கவே இருக்காதுன்றதுனால they funding வந்து outside source தான். ஸோ அதை வாங்கி அதை கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு they will give. ஸோ எக்கனாமி ஒரு நல்ல ஸ்டெடியான ஸ்டேட்டில் இருக்கணும், பிஸ்னஸஸ் ஹேவ் டு ரன் அப்படின்னா என்பிஎஃப்சிஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஸோ அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. பட் அது ப்ராப்ளமும் ஆகக்கூடாதுன்றதுனால தான் ஆர்பிஐ டுக் தட் ஸ்டெப். தென் டோட்டல் பிட் அமௌண்ட் ரிசீவ்ட் இன் ஆர்பிஐயோட ஓஎம்ஓ பர்ச்சேஸ் ஆப்ஷன். ஸோ ஓஎம்ஓ வந்து இப்போ வி நோ
லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருக்குது பேங்கிங். ஸோ லிக்விடிட்டி ஃப்ளோ கம்மியாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி அன்டில் மார்ச் வரையுமே சின்ஸ் இந்த டேக்ஸ் பே பண்ணுறதுனாலையும் அண்ட் தேர் வில் பி ஸ்கூல் ஃபீஸ் இந்த மாதிரியான சர்டன் விஷயங்கள் வந்து that will say that there is no liquid amount cash வந்து பேங்க்ஸ்லேயும் சரி எக்கனாமிலையுமே வந்து இல்லைன்றதை வந்து இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஸோ இப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் லைக் விஆர்ஆர் ஆக்ஷன் நடத்துறது, இந்த ஓஎம்ஓ ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ஓஎம்ஓ அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது தான் அர்த்தம். விச் இஸ் அ டூல் யூஸ்ட் பை த சென்ட்ரல் பேங்க்ஸ் விச் இஸ் ஆர்பிஐ டு கண்ட்ரோல் த மணி சப்ளை அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ யூஸ்வலாக தே வில் பை ஆர் செல் த செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸ் லைக் ட்ரெஷரி இருக்கும், டேட்டட் செக்யூரிட்டிஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதில் வந்து டீபிள்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் வந்து அவங்க பையோ இல்லை செல்லோ பண்ணுவாங்க. ஸோ பை பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம், காசு கொடுத்து வாங்குறாங்க. ஸோ பை பண்ணுறது இந்த சென்ஸ் ஆர்பிஐ வில் கிவ் த மனி அண்ட் பை த ட்ரெஷரி பில்ஸ் விச் தே ஹேவ். இஃப் நாட் செல்லிங் இன் த சென்ஸ் ட்ரெஷரி பில்லை செல் பண்ணிவிட்டு தே வில் கெட் பேக் த மனி. ஸோ இது வந்து செல் பண்ணும்போது ட்ரெஷரி பில்ஸை செல் பண்ணுறது எப்போ பண்ணுவாங்கன்னா when there is more excess liquidity in the market. ஸோ எக்கனாமியில் அதிகமாக இருந்துச்சுன்னா they will do, and now இப்போ பை பண்ணியிருக்காங்க. ஸோ பையிங் செக்யூரிட்டிஸ் புட் மனி இன் டு த எக்கனாமி. இதன் மூலயமா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் லோவர் ஆகும். ஸோ என்ன தான் ரெப்போ ரேட்னால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் லோ ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் சைட் பை சைட் ஆர்பிஐ இஸ் டூயிங் தீஸ் திங்ஸ். ஸோ அதனால தான் ஆர்பிஐ இஸ் அ சேவியர் ஆஃப் அவர் எக்கனாமி. ஸோ அது வந்து சம்டைம்ஸ் தேர் ஆர் கிரிட்டிசிசம்ஸ், எல்லாத்துக்குமேலேயும் கிரிட்டிசிசம்ஸ் இருக்கும். பட் யூ ஷுட் சி த பாசிட்டிவ் திங்ஸ். 1.87 ட்ரில்லியனுக்கு வந்து டோட்டல் பிட்டிங் வந்திருக்கு. பட் ஆர்பிஐ நோட்டிஃபை பண்ண ஆப்ஷன் எவ்வளோனா 40,000 crore தான். ஸோ நான் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஹை லிக்விடிட்டி டிமாண்ட்னால தான் இது வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ஸோ ஆர்பிஐ வில் டேக் ஸ்டெப்ஸ். ஸோ அதில் லிக்விட் டெபிசிட் வந்து இப்போது February 19, 2025 வரையும் 1.77 trillion which is close to $2 trillion. 2 trillion rupeesக்கு வந்து இப்போ லிக்விடிட்டி கம்மியாக இருக்குது, டெபிசிட் இருக்குது அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணுது. டாப் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் தான். ஸோ மோஸ்ட்லி பிட்டர்ஸ் ஆர் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் தான் வந்ததாக சொல்லியிருக்காங்க. அண்ட் 1 trillion கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தான் வந்து ஓஎம்ஓ ஆக்ஷன் பர்ச்சேசிங்கில் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. ஸோ ஸ்க்ரீன் பேஸ்டு ஓஎம்ஓஸ், ஸோ அதுவும் வந்து பண்ணியிருக்காங்க. செகண்டரி மார்க்கெட் இன்டர்வென்ஷனும் வந்து நடந்திருக்கு. ஸோ செகண்டரி மார்க்கெட்லேயும் இன்டர்வென் பண்ணி பாண்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். இம்பேக்ட் ஆன் மணி மார்க்கெட் அண்ட் மானிட்டரி பாலிசினா கார்ப்பரேட் பாண்டோட ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தேட் அதனுடைய ஸ்ப்ரெட்டு வைடன் ஆகிருக்கு, அதனுடைய ஈல்டு கர்வ் மாறி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செப்பரேட் சாப்டர். இதில் ஒவ்வொன்றையும் நான் இன்கேஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன்னா இட் வில் டேக் another half an hour. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஸ்கிப்பிங் இட். பட் இதுதான் வந்து மார்க்கெட் அண்ட் மானிட்டரி பாலிசியோட இம்பேக்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. கார்ப்பரேட் பாண்ட் ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஈல்டு ஸ்ப்ரெட் 25 basis point வைடன் ஆகிருக்கு. அதனால் ஈல்டு கர்வ் வந்து இன்வெர்ட்டடாக ஆயிருந்திருக்கு. அண்ட் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் என்னென்னா இன்னும் நிறையா விஆர்ஆர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி டெய்லி விஆர்ஆர் இஸ் ஹேப்பனிங். சிஆர்ஆரையும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐசிஏஆர் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்கள், தென் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்வாப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோலேயே இருக்கும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்வாப்பும் வந்து ஆர்பிஐ டிட். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து பீமா ஆஸ்பா ஃபெசிலிட்டியை வந்து ஐஆர்டிஏ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ரீசெண்டாக பார்த்தோம். தேட் ஒரு பாலிசி வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணுவீங்க. பட் அந்த பாலிசி அப்ரூவல் ஆக வரையும் அந்த ப்ரீமியம் வில் பி பிளாக்ட் இன் யுவர் அக்கௌண்ட். ஒன்ஸ் த பாலிசி இஸ் அப்ரூவ்டு இந்த பிளாக்ட் அமௌண்ட் வந்து அந்த இதுக்கு போயிடும். இஃப் இட் காட் ரிஜெக்டட் தட் பிளாக்ட் அக்கௌண்ட் வில் பி ரிலீஸ்டு வித்தின் T+1 working days and it will be in a normal position. ஸோ இந்த இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா பஜாஜ் அலையன்ஸ் தான், லைஃப் இன்சூரன்ஸ் தான் அதை வந்து அடாப்ட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் பிளாக் அமௌண்ட் வந்து இப்போ எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2 lakh per பாலிசி. ஸோ யூபிஐ வந்து மேண்டேட் பண்ணலான்றதையும் வந்து அந்த இதிலே பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆர்பிஐ வந்து 39 lakh பெனால்ட்டி வந்து சிட்டி பேங்க் மேலே போட்டிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் டிலே இன் ரிப்போர்ட்டிங் லார்ஜ் எக்ஸ்போஷர் பிரீச்சஸ் அண்ட் கிரெடிட். எக்ஸ்போஷர் அப்படின்ற வேர்டு என்ன அப்படின்னா ஒரு பேங்க், இந்த பேங்க் வந்து இப்போ சிட்டி பேங்க் வந்து நிறைய லோன் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதில் ஒன் ஆஃப் த லோன்
ஏதாவது ஒரு லோன் வந்து கட்டாமல் அந்த பாரோவர் வந்து கட்டாமல் போயிட்டாங்க அப்படின்னா அந்த பேங்க் எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்றது தான் வந்து எக்ஸ்போஷர். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லோனுமே வந்து கட்டாமல் போயிட்டால் என்ன பண்ணுவாங்கன்றது கால்குலேட் பண்ணுறது தான் மோஸ்ட்லி எக்ஸ்போஷர். ஸோ இது பேங்க்ஸுக்கு மட்டும், அதாவது ஒரே ஒரு பேங்க்குக்கு மட்டும் பார்க்க மாட்டாங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், ஷெட்யூல்டு பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ்ன்னு எல்லாத்துக்குமே, என்பிஎஃப்சிஸ்க்கு முதற்கொண்டு இந்த எக்ஸ்போஷர் நார்ம்ஸ் வந்து இருக்குது. எவ்வளோ இருக்கணும், ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்குக்கு லோன் கொடுக்கும்போது என்ன மாதிரியான எக்ஸ்போஷர் இருக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த இயர் என்டிடிஎல் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்போஷர் நார்ம்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்டே இருக்குது. ஸோ அதில் சிட்டி பேங்க் வந்து சர்டன் எக்ஸ்போஷர் ப்ரீச்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நார்மை ப்ரீச் பண்ணதுனால தான் இந்த ஒரு ஃபைன். ஸோ சிட்டி பேங்க்கு 39 lakh லார்ஜ் எக்ஸ்போஷர் ப்ரீச்சஸ்னால ஸோ எக்ஸ்போஷர் நார்ம்ஸை ப்ரீச் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைம் அண்ட் டிலேயிங் கிரெடிட் டேட்டா கரெக்ஷன்ஸ் எதையுமே வந்து ஒழுங்காக பண்ணலை. அண்ட் ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் அதுக்கும் வந்து 6.20 lakh வந்து போட்டிருக்காங்க. நான் ரிப்போர்ட்டிங் ஆஃப் பாரோவர்ஸ் இன்கம் அண்ட் மிஸ்ஸிங் ஃபேக்ட் ஷீட்ஸ் ஃபார் கோல்ட் லோன் கஸ்டமர்ஸ். ஸோ கோல்ட் லோன் கஸ்டமர்ஸோட ஃபேக்ட் ஷீட் மிஸ் ஆகிருக்கு, பாரோவரோட இன்கம்மை வந்து ரிப்போர்ட் பண்ணல. இதெல்லாம் வந்து ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் மேலே போட்டதுக்கான ரீசன்ஸ். அண்ட் ஜேஎம் ஃபினான்ஸ் ஹோம் லோன்ஸ்க்கு வந்து ரிஸ்க் கிரேடேஷன். ஸோ இது அந்த ரிஸ்க் கிரேடேஷன் அப்படின்ற மெத்தடாலஜியுமே என்னென்னா கிரெடிட் ரிஸ்க் கிரேடிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு லோன் டிஃபால்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு லைக்லி ஹுட் ஆஃப் த லோன் டிஃபால்ட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன், மைல்டு எல்லோ, ஆரஞ்ச், ரெட்னு சொல்லி பிரிப்பாங்க. ஸோ அந்த ஒரு கிரேடேஷனும் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலை. அதை டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் அந்த மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் டீட்டெயில்ஸையும் வந்து அவங்க ஒழுங்காக பண்ணலைன்றதுனால ஜேஎம் ஃபினான்ஸ் ஹோம் லோன்ஸ்க்கு அந்த ஃபைன். ஸோ அதை தான் திரும்ப கொடுத்துருப்பாங்க. அது இதில் வந்து சிட்டி பேங்க்ஸில் அந்த எக்ஸ்போஷர் ப்ரீச் இருக்கு இல்லையா, அதை வந்து யூஸ்வலாக தே ஹாவ் டு அப்டேட் இன் கரெக்டட் டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணணும் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸில். ஸோ அதுவும் வந்து 7 day டெட்லைனுக்குள்ளே பண்ணலை. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆர்பிஐயோட சர்க்குலர் வந்துருந்துச்சு ஜான் மந்தில். என்னென்னா அக்டோபரில் நவம்பரா, ஐ ஃபர்காட் த மந்த்து. பட் வாட் பேசிக்கலி இஸ், இந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ்க்கு த பேங்க்ஸ் ஆர் த என்பிஎஃப்சிஸ், இந்த ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்னு வச்சுப்போமே இவங்கள யூஸ்வலாக. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் அவங்களோட டேட்டா அபவுட் த கஸ்டமர்ஸை வந்து கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ் கிட்ட 7 daysக்குள்ளே கொடுக்கணும். அதை வந்து தே ஹாவ் டு பப்ளிஷ் இட் இன் தேர் அப்டேட் த கிரெடிட் ஸ்கோர்ஸ் இன் தேர் கிரெடிட், அவங்களோட கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து உடனடியாக அப்டேட் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 14 days இருந்துச்சு, இப்போ 7 days மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர். அதையும் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணல. ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸும் அதே மாதிரி தான், சிஐசிஸ் கிட்ட ஹவுஸ் ஹோல்டு இன்கம்மை பற்றி ஒழுங்காக ரிப்போர்ட் பண்ணல, அவங்களோட ஃபேக்ட் ஷீட் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல. ஜேஎம் ஃபினான்ஸ் ஹோம் லோன்ஸும் அதே தான். ஸோ தேட்ஸ் இட். ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க ஆர்பிஐனா, டு ஹாவ் த ஸ்ட்ரிக்டர் ரெகுலேட்டரி ஓவர்சைட். ஸோ அப்போ தான் பயம் இருக்கும். அண்ட் எல்லாமே வந்து பீப்புளோட மணி, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா தேட் வில் இம்பேக்ட் மோர் ஆன் எக்கனாமி. அதனால தான் செபியும் வந்து 10 lakh பெனால்ட்டி வந்து ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் செப்டம்பர் 2024 ஓடிட்டுருக்குது தான். ஸோ இது என்னென்னா டிஸ்கிரிப்பன்சிஸ் அண்ட் மிஸ்ஹேண்ட்லிங் கிளைண்ட் ஃபண்ட்ஸ். ஸோ இது வந்து வெயிட் அ மினிட். செப்டம்பர் 2024 வந்து ஆக்சிஸ் கேபிட்டலை வந்து செபி பார் பண்ணாங்க ஃப்ரம் ஆக்டிங் அஸ் அ மர்ச்சன்ட் பேங்கர். ஸோ மர்ச்சன்ட் பேங்கர் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஹை நெட் வர்த் இண்டிவிஜுவல் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் வந்து கிளைண்ட்டாக இருப்பாங்க ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் மர்ச்சன்ட் பேங்கர்ஸ். ஸோ அவங்களோட ஃபண்ட் எல்லாத்தையுமே வந்து ஃபினான்ஷியல் நீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நடுவில் இருந்து தே வில் டேக் கேர் ஆஃப் த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ எந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போடலாம், என்ன ரெகுலேட்டரி கம்பைலன்சஸ் இருக்குது, எந்த கம்பெனிஸ் கூட பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் தே வில் ஆக்ட் அஸ் அ இன்டர்மீடியேட்ரி. ஸோ அதுதான் மர்ச்சன்ட் பேங்கர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மர்ச்சன்ட் பேங்கராக நீங்கள் ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார் பண்ணியிருந்தாங்க. நியூ டெப்ட்டும் வந்து இஷ்யூ பண்ணக்கூடாது டியூ டு ரெகுலேட்டரி வயலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்த மாதமே வந்து பார்ஷியல் பேன் லிஃப்ட் பண்ணாங்க லிமிட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டும். பட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து சர்டன் ஆப்ரேஷன்ஸில் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஏன் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, failed to maintain the accurate records in stock exchange reports leading to the mismatches in depository account holding. ஸோ டெபாசிட்டரினா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது களஞ்சிய மாதிரி, லைக் யாரெல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதுவுமே வந்து ஒழுங்காக மெயின்டைன் ஆகலை. ஸோ அந்த டேட்டா ஒழுங்காக நீங்கள் என்ன ப்ரொசீஜரில் மெயின்டைன் பண்ணணுமோ அது மெயின்டைன் ஆகலை. அப்புறம் கிளைண்ட்டோட ஃபண்ட்ஸை வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. செட் ஃபண்ட்ஸை வந்து இப்போது செபி வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு
வாட் டு சே ஒரு ஷேரை வந்து நீங்கள் இன்றைக்கி செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா T+0 டேஸ்லேயே வந்து அது உங்களோட அக்கௌண்ட்டில் போய் சேரணும். ஸோ தட் அந்த ஃபண்டை யூ கேன் யூஸ் ஃபார் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன் த சேம் டே அப்படின்ற அளவுக்கு ஸ்டெப்ஸு கொண்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த ஃபண்டை வந்து கிளைண்ட்ஸோட ஃபண்டை வந்து ஒரு வேளை செட்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அவங்க கஸ்டமர் என்ன ப்ரெஃபரன்சஸ் கொடுக்குறாங்களோ அதில் பண்ணாமல் அன்ஆத்தரைஸ்டு அக்கௌண்ட்டுக்கெலாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ப்ராப்ளம். பெனால்ட்டி அலோகேஷன்ஸ், ஸோ ஒரு ராங்காக சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மர்ச்சன்ட் பேங்கர்ஸே கேன் புட் பெனால்ட்டி. இப்போ எப்படி நம்ம பேங்க்கில் வந்து நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா பெனால்ட்டி போடுறாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கும் சர்டன் ரைட்ஸ் இருக்குது. ஸோ மார்ஜினல் ஷார்ட் ஃபால் பெனால்ட்டிஸ்க்கு வந்து கிளைண்ட்டுக்கு போட்டிருந்துருக்காங்க. ஸ்டாக் ப்ரோக்கர் ரெகுலேஷனையும் தாண்டி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5,000 வந்து அர்பன் ஏரியாலையும் ரூரல் ஏரியாவில் 1,000 இருக்கணும் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில். இது இல்லைன்னா தே கேன் பேங்க் கேன் பெனால்ட்டியஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து அவங்களே கூட்டிக்கிறது. ஐ எம் சிம்பிளிஃபைங் இட், பட் அங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 10,000ன்னு சொல்கிறது, இங்கே வந்து 5,000ன்னு சொல்கிறது. ஸோ அவங்க இஷ்டத்துக்கு இந்த ரெகுலேஷன்ஸை மாற்றிக்கிறது. ஸோ அதனாலேயும் வந்து இது போட்டிருக்காங்க. ஃபைன். இன்அடிக்குவேட்டட் கிரீவன்சஸ், ஸோ கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டை ஒழுங்காக எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணாததுனாலையும் தான் இப்போது 10 lakh பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இதை வந்து 45 நாளுக்குள்ளே கட்டி முடிக்கணும். ஸோ இந்த இன்ஸ்பெக்ஷன் பீரியட் வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா. ஸோ இது எப்போ நடந்துச்சுன்னா April 2021 to November 2022. ஸோ அப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணப்போ கண்டுபிடிச்சது. ஸோ அதை வந்து இப்போ தான் பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் PM கிசானோட 19th இன்ஸ்டால்மெண்ட் வந்து 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் February 24. ஸோ அந்த 19 பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா. ஸோ 2,000 பெர் ஃபார்மருக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க. டோட்டல் ஃபண்ட் வந்து 22,000 crore. ஸோ பெனிஃபிஷியரிஸ் எவ்வளோ எந்த இயரில் வந்து லான்ச் பண்ணாங்கன்னு கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்கீம்னு தான் நினைக்கிறேன். 2019 வந்தது 6,000 பெர் இயர் வந்து கொடுப்பாங்க. ஒரு குவார்ட்டருக்கு 2,000. ஸோ 3 times வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு இயரில் 3 time 4 months ஒன்ஸ் வந்து இந்த ஒரு ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்து ஆதார் லிங்க் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு ஃபார்மர் ஃபேமிலிஸ்க்கு கொடுக்குறதா, அக்ரிகல்ச்சர் நீட் அண்ட் இன்கம்மை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. வித் கல்டிவபிள் லேண்ட்ஸ் இருக்கணும். யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இல்லைன்றதையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஸ்டிடியூஷனல் லேண்ட் ஹோல்டர்ஸ், ஃபார்மர்ஸ் பேயிங் இன்கம் டேக்ஸ் அண்ட் பென்ஷனர்ஸ் ஏர்னிங் ஓவர் 10,000 per month அவங்களுக்குலாம் கிடையாது. ஸோ இதனால் ஃபினான்ஷியல் இம்பேக்ட் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். ஃபாரெக்ஸ் ஸ்வாப் நான் அதுக்கு முன்னாடி சொன்னது தான். ஸோ ஃபாரெக்ஸ் ஸ்வாப் வந்து ஃபெப்ரவரியில் $10 billion RBI அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டு இன்ஜெக்ட் லிக்விடிட்டி இன்டு த பேங்கிங் சிஸ்டம் அண்ட் ஈஸ் ஆஃப் கேஷ் ஷார்ட்டேஜ்க்காக. ஸோ US டாலர்ஸை பேங்க்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டான ருப்பீஸை வந்து RBI கொடுத்துருவாங்க. ஸோ RBIக்கும் பேங்க்குக்கும் நடுவில் நடக்கிற விஷயம். ஸோ இதன் மூலயமா இந்த டாலர் அப்போ திரும்ப RBI கொடுக்க மாட்டாங்கன்னா கொடுப்பாங்க, ஃப்யூச்சர் டேட் ஒன்று சொல்லிப்பாங்க. ஸோ அதில் தே வில் கிவ் பேக். ஸோ ருப்பியோட லிக்விடிட்டி இன்டு த பேங்கிங் சிஸ்டம் இருக்கும். பிகாஸ் பேங்க்ஸை வந்து அந்த டாலர்ஸை வச்சு என்ன பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து சம் பீப்புள் வில் கம் அண்ட் சேஞ்ச் அவங்கள வந்து அந்த வாட் டு சே AD category 1 இருக்கும்போது they will have handle these kind of things இல்லையா. ஸோ அப்போ இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து they can அது வந்து ஆப்வியஸாக பேங்க்ஸ் ஆல்சோ have want those kind of funds தான். பிகாஸ் SBI மாதிரி அப்ராடில் பிரான்ச்சஸ் வச்சுருக்கிற பேங்க்ஸ் will have that. பட் இப்போது இங்கே ருப்பி லிக்விடிட்டி தானே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால இந்த ஒரு மெஷர் எடுத்திருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து லோவர் பண்ணணுன்னு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. ஸோ லிக்விடிட்டி ஷார்ட்ஃபால் இப்போ பேங்கிங் சிஸ்டமில் எவ்வளோ டெஃபிசிட்டாக இருக்குது, நியர்லி 2 trillion. ஸோ மார்ச் வந்து டைட்டான லிக்விடிட்டி பீரியட் பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ்டு ஃபண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ். அது எதுக்காக வேணாலும் இருக்கலாம். மோஸ்ட்லி டேக்ஸ் பேமெண்ட்ஸ். சில பேர் வந்து அவங்களோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு புது ஃபினான்ஷியல் இயர் வந்து April 1 ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து சில முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது வேணும், அது ஏதாவது ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய மாறும். ஸோ அந்த பீரியடில் March to April இஸ் வெரி டைட் லிக்விடிட்டி பீரியட். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. RBIயோட டாலர் சேல்ஸும் வந்து அக்ரெசிவாக சோல்ட் பண்ணியிருக்காங்கன்றது வந்து நவம்பர்லேயும் டிசம்பர்லேயும் எவ்வளோ சோல்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தோம். தென் பாண்ட் பர்ச்சேசஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு OMFல நடந்திருக்குன்னு நம்ம முன்னாடி பார்த்த நியூஸ் தான், அதுதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் வேரியபிள் ரெப்போ ஆக்ஷன்ஸ் VRRும் நடக்குது, டெய்லியும் இப்போ நடந்துட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க. தென் இதை பற்றி AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கோட
தேபேந்திர தாஸ் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. மேனேஜ் ஃபிஸ்கல் இயர், எப்படி லிக்விடிட்டி மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து மூடி அவங்க வந்து அனலிட்டிக் பண்ணியிருக்காங்க. ஜிடிபி க்ரோத் ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர் நம்மளுக்கு இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 6.4%. குளோபல் ட்ரேட் டென்ஷன்னாலையும் வீக்கனிங் எக்ஸ்போர்ட்ஸ்னாலையும் இது நடக்கும். சைனாக்கு வந்து 4.2%, குளோபலாக வந்து 2.8%. ஸோ ஃபார் அ லாங் இயர் இந்தியாவோட க்ரோத் வந்து அபவ் 5% இருக்குது. குளோபலியே வந்து 2.8% தான் இருந்தாலும் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி அப்படின்னா இந்தியா தான். ஸோ இஃப் யூ கம்பேர் மற்ற அதர் கண்ட்ரீஸில் வந்து ஒரு 2, 3, 4 அந்த மாதிரி தான் இருந்தாலும் we have more than 5. லாஸ்ட் இயரில் 8.2% இஸ் அ ஹியூஜ் திங். ஸோ அதனால தான் இப்போ இந்த வருஷம் கம்மியாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கன்சர்னிங்காக இருக்குது. ரீசன்ஸ் ஃபார் இந்தியாஸ் ஜிடிபி ஸ்லோடவுன் இஸ் ட்ரேட் டென்ஷன், வீக் குளோபல் டிமாண்ட், இதெல்லாமே நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தது தான், ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் தான். ஏஷியா பசிபிக் ஸ்லோடவுன், சைனாஸ் டிக்ளைனிங் க்ரோத்தும் வந்து நம்மளை இம்பாக்ட் பண்ணியிருக்கு. ட்ரேட் அண்ட் சப்ளை செயின்ஸில் வந்து டிஸ்ரப்ஷன்ஸ் இருக்குது. கரன்சி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஷ்யூஸ், வீக்கர் ருபி, எஃப்டிஐ டிக்ளைனாக இருக்குது, இன்ஃப்ளேஷன் கன்சர்ன்ஸ் இருக்குது. ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருந்தாலும் தட் இஸ் நாட், இன்னும் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பட்ஜெட்ரி ஃபோக்கஸும் வந்து டொமஸ்டிக் டிமாண்டை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா அதிகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் செக்டார் க்ரோத், ப்ரைவேட் கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகப்படுத்தணும். ஸோ அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் சி. பெயின் அண்ட் கம்பெனி அண்ட் நாஸ்காம் ரெண்டு பேரும் வந்து 2047 இந்தியாவோட ப்ரொஜெக்டட் ஜிடிபி ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக பர்சன்டேஜில் பார்ப்போமா, பட் அவங்க நம்மளோட ஜிடிபி எவ்வளோ இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் டாலர்ஸ்னே கொடுத்துருக்காங்க. 23 to 35 ட்ரில்லியன் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 60% ஆஃப் த ஜிடிபி வந்து சர்வீசஸ் செக்டார்லேயே பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போவே அப்படி தான் இருக்குது. பட் மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து 32% ஆஃப் த ஜிடிபி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் வில் க்ரோ பை 24லேருந்து 50% அரவுண்ட் வரையும் ரைஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜியோட க்ரோத்துமே வந்து 70% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஃபோர்ஸ் க்ரோத் ஆகும். பொட்டென்ஷியல் ஷார்ட் ஃபால் இன் ஸ்கில் டெவலப்மெண்ட், இது வந்து ஒரு ஹிந்துலேயுமே ஒரு நியூஸ் வந்தது தட் இன்னும் ஒரு 2030 மாதிரியான ரேஞ்சில் ஸ்கில் பேஸ்டு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கில் பேஸ்டு ஒர்க் ஃபோர்ஸ் லேபர் அதிகமாக இருக்கும்போது இந்தியாவில் இருக்க யூத் வந்து we do have நம்மக்கிட்ட வந்து அதிகப்படியான யூத் வந்து பிட்வீன் அந்த 20 to 29 வரையும் இருக்காங்க. இஃப் சம் ரிப்போர்ட் சேஸ் 20 to 35 or சம் ரிப்போர்ட் சேஸ் 40 வரையும் கூட. ஸோ இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்க யூத்ஸுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் இஸ் மஸ்ட். ஸோ அது இருந்தால் தான் அப்ராடில் போய் கூட தே கேன் ஹாவ் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ வர இயர்ஸில் ஸ்கில் பேஸ்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்குன்றதுனால ஸ்கில் பேஸ்டு டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ஆல்சோ ஷுட் டூ சர்டன் திங்ஸ். ஸோ அது ஃபோக்கஸ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஆல்சோ டெக்னாலஜிக்கல் ரோலும் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். கீ செக்டார்ஸ், க்ரோத்துக்கான செக்டார்ஸ் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஆப்வியஸாக நம்மளுக்கே தெரியும். இப்போ செமிகண்டக்டர் அண்ட் டிவைஸ் மேனுஃபேக்சரிங் இஸ் த மெயின் திங். எனர்ஜி, கெமிக்கல், ஆட்டோமோட்டிவ், சர்வீசஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஸ்கில் கேப்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இனோவேஷன் அண்ட் ஆர்என்டிக்கு அதிகமாக பண்ணணும். ஸோ நம்ம இனோவேஷன் ஸ்கில் பேஸ்டு ஆர்என்டி அண்ட் இனோவேஷனுக்கு பட்ஜெட்டில் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத வந்து இஃப் யூ கேன் ரீகால் டூ கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. தென் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து டைரக்டராக ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹீ இஸ் அ ப்ரொஃபஸர் சப்யச்சி கார் அப்படின்றவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹீ இஸ் ரீப்ளேசிங் சேத்தன் கட். ப்ரீவியஸாக இவர் வந்து ஆர்பிஐயோட சேர் ப்ரொஃபஸர் அட் ஐஇஜியாக இருந்திருக்காரு. நவ் வாட் இஸ் திஸ் ஐஇஜி அப்படின்னா ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ரிசர்ச்சஸில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க. ஸோ அந்த எக்கனாமிக்ஸ் பேஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து இட் இஸ் அ ட்ரீம். அதே மாதிரி ஜேஎன்யூவில் பிஹெச்டி இன் எக்கனாமிக்ஸ் பண்ணியிருக்காரு, விச் இஸ் ஹியூஜ். அண்ட் ரிசர்ச் ஏரியாஸ் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக் க்ரோத், டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸில் தான் ஹீ டிட் ஹிஸ் ரிசர்ச். அண்ட் கோ-எடிட்டராக இருந்திருக்காரு ஜேர்னல் ஆஃப் சவுத் ஏஷியன் டெவலப்மெண்ட்டுக்கு. அண்ட் யூனிவர்சிட்டி மான்செஸ்டர்ஸில் ஹானரரி சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பாக இருந்திருக்காரு. ஆல்சோ நித்தி ஆயோக் அண்ட் பிளானிங் கமிஷனில் ஹீ வாஸ் கிவிங் பிளானிங் இன்புட்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக் ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. ஹீ ஆல்சோ ஆத்தர்ட் சர்டன் புக்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் திஸ் அப்பாயின்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தென் சர்வஸ்ரேஷ்ட
சுரக்ஷா புரஸ்கார் கோல்டன் ட்ராஃபி NSCI சேஃப்டி அவார்ட் 2024 எந்த இந்தியன் ஏர்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், மோபா அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. சர்வீசஸ் செக்டார் கீழே கேட்டகரியில் தே ஒன் திஸ் அவார்ட். நேஷ்னல் சேஃப்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் NSCI. மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் ரெகக்னைஸ்டு ஆர்கனைசேஷன். அதை ஆப்ரேட் பண்ணது GMR கோவா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிடெட். ஸோ இது ஏன் இந்த அவார்டு அப்படின்றதுக்கு ரீசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்சிடென்ட் ரெக்கார்ட்ஸ் இல்லை, சேஃப்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, ப்ரோஆக்டிவ் சேஃப்டி பிளானிங் எல்லாம் இருக்குது, ட்ரைனிங் அண்ட் அவேர்னஸ் எம்ப்ளாயீஸ்க்கு இருக்குது, சேஃப்டி ட்ரில்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க, இனோவேஷன் அண்ட் சேஃப்டி எல்லாம் பண்ணியிருக்காங்க, தென் சர்டன் அதர் திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். தென் ஹானரரி நைட்ஹுட் அவார்டு பை யூகேலேருந்து கொடுத்துருக்காங்க, இந்தியா யூகே பிஸ்னஸ் ரிலேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. ஸோ ஹூ இஸ் ஹை அப்படின்னா சுனில் பாரதி மேத்தா, பிரிட்டிஷ் ஹை கமிஷனர் தான் வந்து இந்த அவார்டை வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்க. நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலன்ஸ் ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ற அவார்ட் ஃபார் சுனில் பாரதி மிட்டல். கிங் சார்ல்ஸ் III வந்து இந்த ஹானரரி அவார்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாரு. ஸோ ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டிசன் டு கெட் அன் அவார்ட் ஃப்ரம் கிங் சார்ல்ஸ் III. ஸோ பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ் ஏன்னா ஏர்டெல் ஆஃப்ரிக்காவில் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தே லிஸ்டட், யூட்டெல்சாட் ஒன் வெப் அப்படின்ற UK பேஸ்டு சேட்டலைட் கம்யூனிகேஷன் கம்பெனி விச் இஸ் ஆப்ரேட்டிங் இன் லண்டன். ஸோ இந்தியாவுக்கும் யூகேக்கும் உள்ள ரிலேஷன் வந்து நல்லா இருந்திருக்கு. ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் வாஸ் மோர். ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரோலும் இருந்திருக்கு. Then honorary doctorate he is having civil lawஸ்லாம் அண்ட் அட்வைசரி ரோல்ஸ்லையுமே he is in certain universitiesல. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த அவார்டை வாங்கினது யார் அப்படின்னா ஜாம்ஷெட் இரானி 1997, ஃபார்மர் டாடா ஸ்டீல் டைரக்டர். சித்தாரோட மாஸ்ட்ரோ ரவிசங்கர் 2001 வாங்கியிருந்திருக்காரு. ரத்தன் டாட்டாக்கு 2009 கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ that's it. நெக்ஸ்ட் சாகர் கவச். ஸோ கவச்ன்ற சிஸ்டம் இஸ் ஃபார் ரயில்வேஸ். சாகர் கவச் வந்து இந்த நேவல் சிஸ்டம் ஆர் மேரிடைம் செக்யூரிட்டி ரிலேட்டடாக இந்தியன் கோஸ்ட் கார்டு யூஸ் பண்ணுறது. ஸோ இதை வந்து கோஸ்டல் செக்யூரிட்டி ட்ரில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் 21 to 22 of February. ஸோ எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில். ஸோ அப்போது பார்க்கும்போது த்ரெட் ப்ரிப்பேர்ட்னஸ், இன்டர் ஏஜென்சி கோஆர்டினேஷன், செக்யூரிட்டி SOP என்ஹான்ஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக செக் பண்ணியிருக்காங்க. ஸோ த்ரெட் சினாரியோஸ் டெஸ்ட் பண்ணது என்னென்னா ஹைஜாக் ஆனால் என்ன பண்ணலாம், ஸோ டெரரிஸ்ட் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் மூலயமா ஃபிஷிங் போட்ஸ் அண்ட் பார்ஜஸை ஹேக் பண்ணாங்க அப்படின்னா அதை எப்படி காம்பேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஸ்மக்லிங் ஆப்ரேஷன்ஸ், IED த்ரெட்ஸ் எல்லாத்தையும் இது டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் வேர் த பார்ட்டிசிபெண்ட் இன் தேட் எக்ஸசைஸ். ஸோ மேரிடைம் கம்யூனிட்டி, ஹை வேல்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போரஸ் பார்டர்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். தென் பிஸ்லரி இன்டர்நேஷ்னல் வந்து ASIயோட ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஹெரிட்டேஜ் வாட்டர் பாடிஸ், ஸோ அது எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணணுன்றதுக்காக. அது பேர் என்ன அப்படின்னா அடாப்ட் அ ஹெரிட்டேஜ் 2.0 ப்ரோக்ராம். ஸோ இதன் மூலயமா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட MOU சைன் பண்ணிவிட்டு இந்த பிஸ்லரியோட CSR ப்ரோக்ராம் மூலயமா நாயி உமீர் அப்படின்றது தான் அவங்களோட CSR ப்ரோக்ராம். ஸோ ரீஸ்டோர் அண்ட் கன்சர்வ் ஹிஸ்டாரிக்கல் வாட்டர் பாடிஸ் இந்த ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த சைட்ஸ்ன்றதையும் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரீஸ்டோர் அண்ட் கன்சர்வேஷன் பிளான்ஸ் என்னெல்லாம் வச்சுருக்கோன்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ that's it. நெக்ஸ்ட் வந்து ரெண்டு ஆர்கனைசேஷன் MOU சைன் பண்ணியிருக்காங்க டு கொலாபரேட் இன் ஏரோஸ்பேஸ் இனோவேஷன். அது ரெண்டு யார் அப்படின்னா HAL அண்ட் DEAT அப்படின்ற ரெண்டு ஆர்கனைசேஷன். ஸோ ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் அகாடமிக் ரிசர்ச்சில் தே ஆர் கோயிங் டு கொலாபரேட் அண்ட் புது இனோவேஷன்ஸ் எல்லாம் தே ஆர் கோயிங் டு இனோவேட். ஸோ எதெல்லாம் பண்ண போகிறாங்கன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு ஆர்கனைசேஷனும் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், DEAT அப்படின்றது வந்து டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. ஸோ இது ரெண்டுமே வந்து MOU சைன் பண்ணி புது இனோவேஷன்ஸ் பண்ண போகிறாங்க. உத்தரகாண்ட் வந்து அவங்களோட பட்ஜெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட டோட்டல் பட்ஜெட் அலோகேஷன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 1 lakh something crore. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்களோட ஃபீச்சர்ஸ் எவ்வளோ, ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் எவ்வளோ, கேபிட்டல் ரிசீட்ஸ் எவ்வளோ, அண்ட் அவங்க என்ன மாதிரியான ஃபோக்கஸ் ஏரியாஸ்லாம் பண்ணியிருக்காங்க, மொத்தமாக செக்டார் வைஸ் அலோகேஷன் எவ்வளோன்னுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் திஸ் வில் பி தேட் யூஸ்ஃபுல், பட் யா
குளோபல் இன்வெஸ்டர்ஸ் சம்மிட் வந்து நடந்திருக்கு. நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா போபாலில். ஸோ மத்திய பிரதேஷில் நடந்திருக்கு. ஸோ நியூ டெல்லின்னு நினச்சிடாதீங்க, போபால் மத்திய பிரதேஷ். ஸோ இங்கே வந்து இந்தியாவோட எமர்ஜென்சி இன் ஏரோ ஸ்பேஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங்கை ஹைலைட் பண்ணி பேசியிருக்காரு. அண்ட் பாசிட்டிவ் அவுட்லுக்ஸ் ஃப்ரம் வேர்ல்டு பேங்க், OECD, UN பற்றிலாம் வந்து இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்தை பற்றின பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றிலாம் கோட் பண்ணி பேசியிருக்காரு. அண்ட் டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார் ஃபோக்கஸ் எதுன்னு பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஸோ 8 நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ், MSME, ஸ்டார்ட் அப், எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு. மத்திய பிரதேஷ் வந்து ஒரு இன்ஃபைனைட் பாசிபிலிட்டி, ஏன்னா அங்கே தானே நடக்குது, அவங்கள பற்றி பேசணும் இல்லையா. ஸோ அதனால் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஆல்சோ ப்ரெசைடட் ஓவர் சர்டன் செஷன்ஸ். CM மனோகர் யாதவ் அவரும் வந்து ஒன் டைம் மீட்டிங் எல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ That's it for today. Revision பார்த்துடலாம். விராட் கோலி become the fastest batter to reach 14,000 ODI runs, breaking the Sachin Tendulkaroட ரெக்கார்ட். சௌரவ் கோஷல் ஆக்டேன் சிட்னி கிளாசிக் டைட்டில் வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் கம்பேக் பண்ணி he won. ஒடிசி மாஸ்ட்ரோ மயதர் ராயோத் அப்படின்றவர் வந்து இறந்திருக்காரு. who is the father of Odissi dance. Harvard University ranked first in the world reputational rank for the 14th year. US வந்து world defense spendingல first இருக்காங்க. Bank credit growth to NBFCs fell to 6.7% in 2024. RBIயோட OMO ஆக்ஷன் வந்து நடந்திருக்கு. 1.87 ட்ரில்லியனுக்கு பிட்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு. பஜாஜ் லைஃப் ஃபினான்ஸ் become the first insurer to launch the Bima ASPA facility. RBI வந்து 39 lakh penalty சிட்டி பேங்க் மேலே போட்டிருக்காங்க. செபி வந்து ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் மேலே 10 lakh penalty போட்டிருக்காங்க. PM கிசானோட 19th இன்ஸ்டால்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. RBI வந்து $10 billion ஃபாரெஸ்ட் ஸ்வாப் வந்து பேங்க்ஸோட லிக்விடிட்டி இன்ஜெக்ஷனுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மூடி வந்து ஜிடிபி க்ரோத் ஆஃப் இந்தியாவை 6.4% சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க பேர் மறந்து போச்சு. இந்தியாவோட ப்ரொஜெக்ஷன் வந்து $23 to $35 trillion ஃபார் 2047 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நாஸ்காம் அதோட சேர்த்து இன்னொன்று ஏதோ வந்துச்சு. சப்யசச்சிகர் அப்படின்றவர் தான் வந்து டைரக்டர் ஆஃப் IEG சேட்டன் காட்டேவை சக்சீட் பண்ணுறாரு. மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஏர்போர்ட் டு வின் திஸ் அவார்ட். அண்ட் சுனில் பாரதி மித்தலுக்கு வந்து யூகேவோட ஹானரரி அவார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து சாகர் கவச் ட்ரில்லை வெஸ்ட் பெங்காலில் பண்ணியிருக்காங்க. பிஸ்லரி வந்து ASAயோட பார்ட்னர் பண்ணி அடாப்ட் ஹெரிட்டேஜ் 2.0 ப்ரோக்ராம் மூலயமா வாட்டர் கன்சர்வேஷன் ப்ரோக்ராமுக்கு CSR மூலயமா ஃபண்ட் பண்ண போகிறாங்க. HAL அண்ட் DAIT MOU சைன் பண்ணியிருக்காங்க. உத்தரகாண்டோட பட்ஜெட் அலோகேஷன் எவ்வளோன்னு அதை சொல்லியிருக்காங்க. அண்ட் அவர் பிரைம் மினிஸ்டர் inaugurated Global Investor Summit in Bhopal. That's it for today. All the best for your exams and thank you.